வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி சென்னையில் கிளைமேட் ஊட்டி கிளைமேட் கூட சொல்லலாம். காலையில் வெயிலில் ஜில்லுன்னு தான் இருக்குது, லைட்டாக தூறல். ஓகே, அடுத்து மதியானம் ஆகிடுச்சு. என்ன சமையல் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பத்த குழம்பு கூட சொல்லலாம். காலைல பண்ணுறேன்னாங்க, சரி பண்ணுன்ட்டேன். ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்கள் ஒய்ஃபுக்கு. காலைல போய் குழம்புத்தில் அரைச்சின்னு வந்தோம். 8 கிலோ கொடுத்ததுக்கு அதில் வந்து 7.850, ஒரு 100 கிராம் தான் கம்மியாக இருக்குது. அதுலேயே பெரிய சந்தோஷம். ஏன்னா போன டைம் வந்து 8 கிலோ கொடுத்தா 800 கிராம் காணும், அதுவும் 400 ஆச்சு. ஸோ இடத்த மாற்றினேன், ஆளை மாற்றினேன், பக்கத்துலேயே இருந்தேன். இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து குழம்புத்தூள் எல்லாமே வந்து கம்மியாச்சு, சரி ஓகேன்னு விட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது வந்து இந்த மிளகுத்தூள் அரைச்சப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்மியானதாக தான் இதுதான். ஏன்னா 1 கிலோ மிளகு எவ்வளோ விற்கிது உங்களுக்கே தெரியும், 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஸோ அதை வந்து நம்ம அரைக்கிறப்போ எடுத்துட்டாங்கன்றப்போ எனக்கு சரி கேட்க முடியாது நம்மளால். சரி இடத்த மாற்றி பார்க்க சொல்லி மாற்றினேன். சரி பரவாயில்ல, வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும். படிகள் பட்டு தான் வரணும். சரி, நீ என்ன சமையல் பார்த்தலாமா? இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் குழம்புத்தூள் நான் குழம்பு செஞ்சுருக்கேன். என்ன குழம்பு பார்க்கலாம்? இது இன்னைக்கு சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக சுண்டக்காய் குழம்பு திக்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப திக்காக வைக்காத, கொஞ்சம் மீடியமாக வேணும்னு சொன்னேன். மீடியம், ரொம்ப தண்ணியாலும் ரொம்ப திக்கம் இல்லை. இது நல்லா எடுத்து சாப்பிடுறேன், சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் உடம்புக்கு நல்லது. எனக்கு ரொம்ப நாளாக சுண்டக்காய். ரைட், ஓகே. ரசம் பண்ணியிருக்கியா? பண்ணிட்டேங்க. எங்கே? கொள்ளு ரசம் வச்சுட்டேங்க. கொள்ளு ரசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பும் கொள்ளு ரசமும் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல். ஓகேங்களா? இது எதோ தொட்டுக்கிறதுங்க உங்களுக்கு ஆம்லேட் வேணால் போட்டு ஆம்லேட் போட்டுறியா? சரி, ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல், ஆனால் டேஸ்ட்டான சமையல். குழம்புத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி சென்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சிடும் குழம்புத்தூள். நம்பர் என் பணியில் விட்டு பார்த்துங்க. ஓகே, 8056859681 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் கொடுங்க. குழம்புத்தூள் அனுப்பி வைக்கப்படும். சுரேஷ் பாபு குழம்புத்தூள். தேங்க்யூ.